Sita's Pages, Super Singer Junior 11, August 2nd, Sunday அன்றைக்கி எபிசோட் 26. ஸோ இது வந்து 1-on-1 ரவுண்ட் போயிட்டுருக்கு. ஒன்று ஃபயர் வர்சஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இமான் அண்ட் மஞ்சரி டீம் அப்படின்னு பிரிச்சுட்டு பாடிட்டுருக்காங்க. லாஸ்ட் வந்து ஸ்ரீநிதி பாடினாங்க. ஸ்ரீவர்தனி பாட வேண்டியிருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஸ்ரீவர்தனி பாட ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து நன்னாரே நன்னாரே அந்த பாட்டு எடுத்து பாடினாங்க. ரொம்ப நல்லா பாடினாங்க. இவங்களை பற்றி சொல்லணுன்னா இவங்களுடைய வாய்ஸில் தான் பாடுவாங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கும் ரொம்ப அழகாக ஆரம்பித்தாங்க, ரொம்ப நல்லா தான் இருந்தது. பட்டு கடைசியில் தான் கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் ஸ்ருதி விலகிச்சு. பட் அதர்வைஸ் ரொம்ப ஒண்டர்ஃபுல் சிங்கிங் தான். உண்மையாக சொல்லப்போனால் ஸ்ரீவர்தனி அண்ட் ஸ்ரீநிதி 2 பேருமே ரொம்ப அழகாக பாடினாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பட் ஸ்ரீநிதி ஒரு படி மேலே போய் தான் பாடினாங்க, அதை நம்ம ஒத்து தான் ஆகணும். ரொம்ப அழகாக பாடினாங்க, எதிர்பார்க்கவே இல்லாத அளவுக்கு ரொம்ப அழகாக பாடினாங்க தான். ஸோ இப்போ வந்து ஸ்ரீநிதிக்கு தான் பஸர் கொடுக்கப்பட்டது. அது சித்ரா ஓப்பனாகவே சொன்னாங்க, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களுக்கும் சொன்னாங்க, ஸ்ரீவர்தனிக்கும், நீ வந்து கடைசியில் கொஞ்சம் ஸ்ருதி விலகிடுச்சு, அது ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இமானும் சொன்னார், ஒன்றுமே நான் எழுதலை அப்படின்னு ஸ்ரீநிதிக்கு சொன்னார். பேங்கர் அப்படின்னு தான் நான் எழுதி வச்சுருக்கேன், நீ திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. ஸோ இவங்களுக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க, 2 பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அடுத்ததாக மெலோடியன் அண்ட் தீபவர்ஷனா அவங்க 2 பேரும் செலக்ட் ஆனாங்க. ஸோ எப்போவுமே தெரியும், மெலோடியன் வந்தாலே மாக்காப்பா கூட கொஞ்சம் நேரம் கலாட்டாலாம் நடக்கும், அதெல்லாம் முடிஞ்சிட்டு தான் பாட ஆரம்பித்தாங்க. ஸோ மெலோடியன் தான் ஃபஸ்ட்டு பண்ணார். அவர் வந்து மீனாட்சி மீனாட்சி அந்த காதல் என்னாச்சின்னு ஒரு பாட்டு வரும்னா அந்த பாட்டு, அதுக்கு ஒரு தொகைரா, அது ஆஸ் யூஷுவல் எல்லாரையும் கலந்து வச்சு ஒரு பாட்டு. யார் எழுதி கொடுத்ததுன்னா அப்பா சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டு ஒண்டர்ஃபுல்லாக பாடினார், ரொம்ப அழகாக பாடினார். ஸோ தீபவர்ஷனா தீபவர்ஷனா வந்து அந்த மன்னார்குடி கலக்கலக்கா, ஐயோ ரொம்ப வேர்சஸ் வரும், அதில் லிரிக்ஸ் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும், பாட்டுமே அது மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படி இந்த குட்டி பொண்ணுக்குள்ளே எப்படி தான் வந்து பாடினாங்களோ எனக்கு தெரியல, அவ்வளோ அழகாக பாடினாங்க. கண்டினியூஸாக எங்கே மூச்சு எடுக்கிறாங்கன்னு கூட தெரியல, ரொம்ப அழகாக கண்டினியூஸாக தொய்வே இல்லாமல் மன்னார்குடி கலக்கலக்கான்னு இவங்க கலக்கிட்டாங்க போட்டு, அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ இவங்களுக்கு தான் தீபவர்ஷனாக்கு தான் கோல்டன் பஸர் கொடுக்கப்பட்டது. சித்ராமா சொன்னாங்க 2 பேருமே ரொம்ப நல்லா பாடினீங்க அப்படின்னு பாராட்டினாங்க. பட் வந்து இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. மஞ்சரி சொன்னாங்க, உனக்கு எக்ஸ்பிரஷன் குயின்னே பேர் வச்சிடலாம் போட்டிருக்கு, என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குற நீ அப்படின்னு. அப்போது இமானும் சொன்னார், ட்ராகனாக நீ என்ன எனர்ஜி, ஃபஸ்ட்லேருந்து அப்படியே எவ்வளோ லிரிக்ஸு எல்லாமே ஞாபகம் வச்சு பாடின பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கும் போய் கிஃப்டெல்லாம் ஹேம்லிஸ் கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக சர்வேஸ்வரன் அண்டு ஜியானா பாட வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்வேஸ்வரன் பாடினார். ஆகாசத்தான் நான் பார்க்குறேன், 6 கடல் நான் பார்க்குறேன், அந்த பாட்டு ரொம்ப நீட்டாக பாடினார், ரொம்ப அழகாக பாடினார். ஸோ இது வந்து நம்ம படத்தோடையும் ரிலேட் பண்ணி பார்க்கறதுனால நமக்கு ரொம்ப சோகமாக இருந்தது, இந்த பாட்டு கேட்குறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அடுத்ததாக வந்து ஜியானா வந்து சில்லல்லவா அந்த பாட்டு, அவங்க வந்து ரொம்ப அழகாக பாடினாங்க. ரொம்ப டஃப்பான சாங்கு, ரொம்ப அழகாக தான் பாடினாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஜியானா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க, உண்மையிலேயே நல்லா தான் பாடினாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப டஃப் சாங் தான், அதனால் நேச்சுரலி அதில் தப்பு வரும் தான். கடைசியில் சில பிரச்சனைகள் வந்தது தான். பட் அதனால் சர்வேஸ்வரனுக்கு தான் கொடுத்தாங்க. சர்வேஸ்வரன் வந்து ஒரு நீட் பர்ஃபார்மன்ஸ் இதில் ரொம்ப அழகாக பாடியிருந்தார். நமக்கும் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டும் ஆகணும், அதனால் நிச்சயமாக சர்வேஸ்வரனுக்கு தான் வர வேண்டியது, சர்வேஸ்வரனுக்கு கொடுத்தாங்க. இமான் மட்டும் சொன்னார், இந்த பாட்டு வந்து நீ ஜியானாக்கு சொன்னார், இந்த பாட்டு பொதுவாக யாரும் பாடி நான் ரொம்ப கேட்டது கிடையாது, இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாடினதே பெரிய விஷயம், த எஃபர்ட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னே சொன்னார். ஆனால் அடுத்தடுத்து மாறுறதுனால வர பிரச்சனை தான், மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லா பாடினேன் அப்படின்னு தான் சொன்னார். பட் சர்வேஸ்வரனுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ சர்வேஸ்வரனுக்காக டாய்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக மஞ்சரியை போக சொன்னாங்க. மஞ்சரி போய் கிட்டத்தட்ட 6, யாருமே எடுக்கலை இது வரைக்கும், 6ன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அள்ளி கொண்டு வந்துட்டாங்க. சர்வேஸ்வரனுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவர் வந்து குதிரைக்குட்டி வேணும்னு கேட்டார். அதனால் இவங்க போய் குதிரைக்குட்டி இன்னும் என்னென்னமோ பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. சர்வேஸ்வரனுடைய அம்மாவால் தான் அந்த எமோஷன்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதுட்டு இருந்தாங்க.
ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ரொம்ப மூவிங்காக இருந்தது. சர்வேஸ்வரன் எவ்வளோ ஒரு குழந்தை அப்படின்றது என்ன அழகாக ப்ரூவ் பண்ணார். என்ன டாய் வேணும்னு கேட்குறதுக்கு அவர் சொன்ன பதில்களே நமக்கு வந்து அவர் எவ்வளோ குழந்தை அப்படின்றது நமக்கு நல்லா புரிய வைக்குது. ஆனால் அதை தான் சொல்கிறேன், நான் எப்போவுமே சொல்கிறது தான், எவ்வளோ குழந்தையாக இருந்தாலும் அவர் ஸ்டேஜ்னு ஏறிட்டார்னா அவர் ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் தான். அவர் ஒன்றுமே பண்ண முடியாது, பர்ஃபெக்டாக பாடுவார். இன்றைக்குமே சித்ராம்மா சொன்னாங்க, எல்லாமே கரெக்டு தான், எனக்கு ஒன்று தான் உனக்கு சொல்லணும்னு சொல்லுங்கள் சித்ராம்மா அப்படின்னு தான் கேட்பார் அவர். அப்போ சொன்னாங்க, நீ வந்து இந்த ழா மட்டும் உனக்கு வரமாட்டேங்குதுன்னு ஒன்று ழான்னு அழகாக சொன்னார். ஆமாம், இது நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட்டு. இந்த வயசில் அவர் கரெக்ட் பண்ணார்னா அவருக்கு ரொம்ப நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இதோட முடிஞ்சுது. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா லெஃப்ட் அவுட் வந்து லயா கார்த்திக் அண்ட் சர்வேஷ். இப்போ இவங்க 2 பேரும் பாட வந்தாங்க. லயா கார்த்திக் தான் ஃபஸ்ட்டு பாடினாங்க. லயா கார்த்திக் வந்து என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் அந்த பாட்டு பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. லயா கார்த்திக்கு ரொம்ப ஆப்டான பாட்டு இது, ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணாங்க அவங்க. எங்கேயுமே ஒரு ஃப்ளாலெஸ் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுக்கு. இன்றைக்கி உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது. லயா கார்த்திக்கு இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சி கேட்ட ஒரு பாட்டாக இருந்தது. சர்வேஷ் வந்து தீம் தனனா அந்த பாட்டு பாடினா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரொம்ப நல்லா தான் பாடினார். பட் சிலதெல்லாம் அவர் நோட்ஸ் ரீச் பண்ண முடியல அப்படின்றத நம்மளே பார்த்துட்டு தான் இருந்தோம். சர்வேஷ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் சிங்கர், நல்லா பாடக்கூடியவர், பாடுறவர். இன்றைக்கி இது சித்ராம்மா ஒரு வாட்டியும் இதை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அந்த ஒரு ஃப்ளாவில் தான் இன்றைக்கி இவருக்கு போச்சு. லயா கார்த்திக்கு தான் கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. பட் அவங்க சொல்லும்போதே சொன்னாங்க, லயா கார்த்திக் சொல்லும்போது சொன்னாங்க, நீ மூச்சு வந்து ரொம்ப அழகாக கண்ட்ரோல் பண்ண, ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இமான் வந்து 2 பேருமே நல்லா பாடினாங்கன்றது 2 பேருமே சொன்னார். பட் சித்ராம்மா சர்வேஷ்க்கு வந்து சொன்னாங்க, எப்போவுமே நல்லா பாடுறேன், பட் வந்து நோட்டு கொஞ்சம் ஹை நோட்டு பாடி பார்த்துக்கணும், எவ்வளோ ரீச் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை எடுக்கணும், அதை மட்டும் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு வாட்டி இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இது குழந்தைங்க தான் தவறு வருது, அதை கரெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க, கரெக்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து ப்ரைஸஸ் மில்கி மிஸ்ட் வந்து டெனின் பர்னுக்கு கொடுத்தாங்க. ஸோ இண்டிகஸ் வந்து ஆரியனுக்கு கொடுத்தாங்க. ஆரியன் வந்து சுற்றி விட்டு அவருக்கு வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் கிடச்சிது. ஸோ அடுத்ததாக வந்து கோல்டன் வாய்ஸ் வந்து ஸ்ரீநிதிக்கு கொடுத்தாங்க. ஸ்ரீநிதிக்கு பயங்கர ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ ஸ்ரீநிதி போய் ஜியானாவை ரீப்ளேஸ் பண்ணி உட்கார வச்சாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சோகமான விஷயம் அப்படின்றது இன்றைக்கி ரெஸ்ட்டு 2 பேர் அனுப்பிட்டாங்க. ஸ்ரவணா அண்ட் ஸ்ரீவர்தினி அவங்க 2 பேரும் இன்றைக்கி ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரவணாக்கும் அது ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். பட் ஸ்ரவணா வந்து கொஞ்சம் அழகாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. பட் ஸ்ரீவர்தினி வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, அழுறதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இன்றைக்கி ரொம்ப நான் ரசித்து பார்த்தேன். அந்த குழந்தை வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி வாய்ஸும் கூட. ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றா குறைச்சிட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்ற வகையில் இவங்க 2 பேரும் குறைச்சிருக்காங்க. 2 பேரும் நல்ல சிங்கர்ஸ். 2 பேருமே திஸ் இஸ் நாட் த எண்ட். இவங்களுக்கும் இங்கேயும் திருப்பியும் சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் பல மேடைகள் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. இது வந்து அவங்களே அழகாக ரெஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர உங்களை எவிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதனால் நீங்கள் 2 பேருமே நிறைய மேடைகளை பார்ப்பீங்க, இன்னும் நிறைய வெற்றிகளை பார்ப்பீங்க. இது வந்து உங்களை பெருமை தான் படுத்ததே தவிர எந்த விஷயத்துலையும் நீங்கள் குறையலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணுன்றது நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் உங்கள் 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் மென்மேலும் நீங்கள் வெற்றிகளை பார்ப்பீங்க அப்படின்றதையும் வாழ்த்திக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.